கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் புதிய ஒரு வாக்குத்தத்தத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் என் மீட்பெருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படியாக சிறுமைப்பட்டிருப்பீர்கள். அநேகர் உங்களை நொறுக்கி இந்த நாட்களிலே உங்களை நசித்து இந்த நாட்களை சிறுமைப்படுத்தி இருப்பார்கள். அநேகருடைய சில பேச்சுக்களினால், சில காரியங்களினால், சில செய்கைகளினால் இந்த நாட்களிலே சில துன்பங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே கண்டிருப்பீர்கள். அப்படியாக இந்த நாட்களிலே இந்த ஜெபத்திலே, இன்றைக்கு இந்த சங்கீதக்காரருடைய ஜெபத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அப்படியாக நடந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார், நாங்கள் கண்ட அந்த வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படி இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலேயே துன்பங்களை கண்ட வருஷங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட காலங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைகள், அந்த காரியங்களுக்கு சரியாக எங்களுக்கு மகிழ்ச்சியை இந்த பின்னணி காலத்திலே தாரும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த இடத்திலே கேட்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அநேக துன்பங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக வருத்தங்கள், அநேக பிரச்சனைகள் மத்தியிலே இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட உலகத்திலே இந்த கடைசி நாட்களிலே இன்னுமாய் அப்பாவி ஜனங்கள் இந்த நாட்களை நெருக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏழை ஜனங்கள் இன்றும் கூட ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு உதவி செய்யவோ, அவர்களுடைய காரியங்களை விசாரிக்கவோ இன்றைக்கு ஒருவரும் இல்லாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. இங்கே இந்த நாட்களில் இந்த சங்கீதம் 90 இந்த நாட்களில் இப்படியாக தேவனுடைய தாசன் இந்த நாட்களில் இப்படியாக வேண்டுகிறார். இந்த நாட்களிலே அந்த வருஷங்களுக்கு, துன்பத்தை கண்ட அந்த வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, வருஷங்களாக அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே மாதங்களாக, காலங்களாக இந்த நாட்களிலே நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு தினமும் நெருக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை நாங்கள் இந்த நாட்களிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த நாட்களிலே அநேகரால் வருகிற வசை சொல்லுகள், அநேகரால் வருகிற உபத்திரவங்கள், அநேகரால் வருகிற நெருக்கங்கள், இப்படியான சூழ்நிலைகளில் இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும், ஆனால் இந்த ஜெபத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னவென்றால், நாங்கள் கண்ட அந்த துன்பத்தின் வருஷங்களுக்கு சரியாக எங்களை இந்த நாட்களிலே மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த ஜெப விண்ணப்பத்தை ஆண்டோடைய சமூகத்திலே வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் இருக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரக்கூடிய காரியம் என்னவென்றால், நண்பர்களுடைய உதவியோ அல்லது உறவினர்களுடைய உதவியோ இந்த நாட்களிலே, அல்லது சகோதரங்களுடைய உதவியோ இந்த நாட்களிலே நமக்கு அங்கே செயல்படாது. கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாளிலே இருந்து இன்று வரைக்கும் இந்த நாட்களிலே துன்பத்தோடு நாங்கள் நடந்து திரிய வேண்டுமா? நெருக்கத்தோடு இந்த நாட்களை நாங்கள் நடந்து திரிய வேண்டுமா? நாங்கள் ஒடுக்கத்தோடு இந்த நாட்களை நாங்கள் நடந்து திரிய வேண்டுமா? ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்து அந்த துன்பங்கள் கண்ட வருஷங்கள், நெருக்கங்களை இந்த நாட்களே உறவினர்களை இழந்து இப்படியாக தவித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இந்த நாட்களை இந்த வார்த்தையூடாக உங்களோடு இந்த நாட்களை பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய நாட்களில் நீங்கள் கண்ட துன்பத்துக்கு சரியாக இந்த ஆண்டிலே கர்த்தர் இந்த நாட்களில் சரியாக உங்களை இந்த நாட்களில் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் இந்த நாட்களை நிரப்புவார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமத்துக்கு இந்த நாட்களில் மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் அற்புதங்களை செய்ய போகிறார். அந்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவரை இந்த நாட்களில் மகிமை
மகிமைப்படுத்துவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவன் உங்களுடைய சிறையிருப்புகளை திருப்பி இந்த நாட்களிலே உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.